மக்களே வணக்கம். இந்த தமிழக அரசியலை பற்றி பேசி பேசி போர் அடித்து விட்டது. இவர்களின் பூர்வீக பூமியான ஆந்திரா, தெலுங்கானா அரசியல் கொஞ்சம் வித்தியாசமானது. அதை கொஞ்சம் அலசுவோம். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கும் நேரம் போகணும் இல்லையா? இருக்கிற லோக்சபா சீட்டு 45ல் 25 ஆந்திராவுக்கும் 17 தெலுங்கானாவுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. ஆந்திராவை 2ஆக உடைத்து பிரிக்க உதவி செய்த காங்கிரஸை ஆந்திராவில் தலையெடுக்க விடவில்லை அந்த மக்கள். தெலுங்கானாவுக்காக அரசியல் பண்ணின கேசி சந்திரசேகர ராவ் கையில் 10 வருஷம் ஆட்சியை கொடுத்து அவர்களையும் அவர்களை ஒண்டியவர்களையும் கோடீஸ்வரர் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது தான் இந்த மக்கள் கைமேல் கண்ட பலன். 10 வருடம் ஊழல் ஏஆர் ரகுமானின் தமிழ்தாய் போல தலை விரித்து ஆடியது. அங்கு கழகங்களைப் போலவே அவர்களுக்கும் அதிகார போதை தலைக்கு ஏறியது. ஊழலுக்கு பிரான்ச் ஆஃபீஸு டெல்லியில் தொடங்கலாம்னு கேசிஆரின் மகள் கவிதா அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து ஒரு சாராய ஒப்பந்தம் போட்டு இப்போது அவருடன் தீகார் களி தின்று வருகிறார். அதையும் நாம் பார்த்தோம். தெலுங்கானாவில் பிஜேபி, காங்கிரஸ், பாரத் ராஷ்டிரிய சமிதி என்று மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்தி கூட்டணி ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை மேய்ப்பன் ராகுல் ஏற்றுக்கொண்டு மேய்த்து வருகிறார். என்னமோ ராகுல் பெயரை சொன்னா ஓட்டு கொட்டுன்னு கொட்டும் என்பது போல ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியின் மகள் ஒய்எஸ் சர்மிளா பெயரை சொன்னாலும் அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஓட்டுகள் வந்து கொட்டி காங்கிரஸ் ஜெயித்துவிடும் என்று அலைகிறார்கள் இந்த இந்தி கூட்டணிக்காரர்கள். நாங்கள் தான் குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர்களாச்சே. அவரது இன்னொரு மகளான விஜயம்மா ஒரு பிராமணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அனில் வேர்ல்டு இவாஞ்சலிசத்துக்கு தலைமை ஏற்று நடத்துவது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை போய் இப்போ பேசுவானே. சட்டசபை தேர்தலில் சமீபத்தில் தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி மண்ணை கவ்வி ரேவந்த் ரெட்டியிடம் ஆட்சியை ஒப்படைத்தார்கள் அந்த ஊர் மக்கள். தமிழ்நாடு மாதிரி தான். திமுக பிடிக்கிறேன்னா அதிமுக ஓட்டு போடும் திராவிட கலாச்சாரம் அங்கும் உண்டு. தெரிஞ்சுதோ மோனே? ரெட்டியார் சமூக ஓட்டுகளை ரேவந்த் ரெட்டி அள்ளிக்கொண்டார். இவர் ஒரு பழைய ஆர்எஸ்எஸ் காரர். ஊழல்வாதிகள் அந்த நிறுவனத்தில் இயங்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பின் அங்கிருந்து காங்கிரசுக்கு ஓடி வந்து விட்டார். இப்போது ஏடிஎம்மாக செயல்படுகிறார். ஆந்திராவிலோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜேபி என்று கட்சிகள் களத்தில் உள்ளன. தெலுங்கு தேசம் பவன் கல்யாண் கட்சியுடன் கூட்டணி போட்டுக்கொண்டு பிஜேபியுடன் சேர்ந்து என்டிஏ கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். சமீபத்தில் அங்கு தேர்தல் மழை முடிந்தாலும் தூறல் கலவரங்கள் இன்னும் முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு மாதிரியே தான். அவங்களும் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் என்று பெயர் வாங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். சிஎம் ரமேஷ் பிஜேபி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எங்களுக்கு தான் விழும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு தெரிகிறார். 4 முறை எம்பியான ஓவைசி காங்கிரஸ் கட்சி பிஜேபியுடன் மறைமுக கூட்டணி போட்டுள்ளது என்று சொல்லி எனக்கும் நகைச்சுவை உணர்ச்சி உண்டு என்று காட்டியிருக்கிறார். பாப்ரி மஸ்ஜித் இடிப்புக்கு துணை போன சிவசேனாவுடன் காங்கிரஸ் கட்சி இணைந்துள்ளது. எனவே முஸ்லிம்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்றும் சொல்லுகிறார். ஆர்டிகல் 370க்கு துணை போன ஆம் ஆத்மி கட்சி கூட கூட்டணி போடும் காங்கிரஸை முஸ்லிம்கள் இந்த முறை புறக்கணிப்பார்கள் என்று ஆரோடம் சொல்லி இருக்கிறார். 15 நிமிடத்தில் இந்து முஸ்லிம் ரேஷியோவை சரிசமமாக ஆட்டி காட்டி விடுவார்கள் இந்த முஸ்லிம்கள் என்று அவரது தம்பி அக்பருதீன் பொது மேடையில் சவால் விடுகிறார். அதற்கு பதிலடியாக எங்களுக்கு 15 செகண்ட் போதும், 15 நிமிடமெல்லாம் வேண்டாம், போலீஸ் பாதுகாப்பை நீக்க சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? நவநீத் ராணா என்ற மேடம், பிஜேபி லீடர். உங்களுக்கு மட்டும்தான் நாக்கு இருக்கா? உண்மையில் பிஜேபி ஆட்சியில் தான் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். அதனால் தான் அவர்களால் இப்படி பேசவே முடிகிறது. ஓட்டுக்கள் பிரிவதால் யார் வெல்வார் என்பதை யாரும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா ஜூன் 4ஆம் தேதி நான் சொல்லுகிறேன். 1982 தொடங்கப்பட்ட தெலுங்கு தேசமும் 2011 தொடங்கப்பட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தேர்தல் களத்தில் பயங்கரமாக மோதியுள்ளன. பிஜேபி தெலுங்கு தேசம் கூட்டணி அதிகம் வெல்லும் என்று ஆருடம் சொல்கிறார்கள் இந்த கிளி ஜோசியர்கள்.
ஆன்டி இன்கம்பன்சி அங்கு ஆட்சி புரிவதால் இது நடக்கும் என்று சொல்கிறார்கள். தெலுங்கானாவில் ஒரு காலத்தில் பங்காரு பங்காரு என்று செல்லமாக அழைக்கப்பட்ட கேசிஆர், அதாவது கே சந்திரசேகர் ராவ் பித்தளையாக பல்லு இழித்ததும் இப்போது செல்வாக்கு இழந்து விட்டார். பேரிச்சம்பளக்காரன் அவர் வீட்டை சுற்றி சுற்றி வரானான். அவருடைய அராஜக குடும்ப ஆட்சிக்கு மக்கள் அவருக்கு பாடம் கற்பித்து விட்டார்கள். 1.47 லட்சம் கோடிக்கு லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டில் ஊழல், தலித் மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் சலுகைகள் தருவதாக சொல்லி அறிவித்துவிட்டு ஸ்டாலினை போல் ஏமாற்றியது, வேலையில்லா திண்டாட்டம், மத்திய அரசு திட்டங்களை நிறைவேற்றியதில் ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டாமல் சுணக்கம் காட்டியது போன்ற விஷயங்களால் அவர் தோல்வியை தழுவ வேண்டியது வந்தது. அவர் இனி வெறும் 39 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு தெலுங்கானாவில் கட்சியை வளர்க்க வேண்டும், மக்கள் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். கட்சி எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ ஓடி போகாமல் பொத்தி கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திக்கிட்டு பாதுகாக்க வேண்டும். ஒரு 4-5 எம்பி சீட்டாவது ஜெயித்தால்தான் கௌரவமாக நிமிர்ந்து நடக்க முடியும். இல்லை என்றால் ராகுலை போல பாத யாத்திரை போய் ஜெயிக்க வேண்டும். வாக்கிங் போறது உடல் நலத்துக்கு நல்லது இல்லையா? அதான் சொன்னேன். சஹீராபாத் லோக்சபா தொகுதி எம்பி பிபி பட்டீல் அவர் வேறு பிஜேபிக்கு ஓடி போயிட்டார். அதனால் குடைமிளகாய் மூக்கில் மண் ஒட்டவில்லை என்று அவர் இனி மக்களுக்கு காட்ட வேண்டும். சஹீராபாத் தொகுதியில் மராத்தி, கன்னடிகாஸ், முஸ்லிம் ஓட்டுகள் அதிகம். இது மகாராஷ்டிரா கர்நாடகா மாநில எல்லைகளை தொட்டு அமைந்துள்ள தொகுதி. அவர்கள் மதில் மேல் பூனைகள் எங்கே தாவுவார்கள் என்று எவனுக்கும் தெரியாது, அவர்களுக்கும் தெரியாது. இந்த தொகுதியில் கரும்பு விவசாயிகள் அதிகம். இங்குதான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டிராக்டர் கம்பெனி அமைந்துள்ளது. ஹுண்டாய் கார் கம்பெனியும் இங்குதான் அமைந்துள்ளது. அதனால் அங்குள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது. ஆனால் சிறு குறு தொழில்கள் தொடங்க அரசு ஆதரவு இல்லை. அதனால் தொழில் வளர்ச்சி இல்லை. அட்லீஸ்ட் 1-2 லூலு மாலாவது ஸ்டாலின் மாதிரி தொடங்கி தொழில் வளர்ச்சிக்கு வித்துட்டு இருக்கலாம். அப்ப மக்கள் ஓட்டளித்திருப்பார்கள், ஜெயிக்க வைத்திருப்பார்கள். அதுவும் இல்லாம போச்சு. எந்த செய்யும்? மேடக் தொகுதியில் கேசிஆரின் மருமகன் ஹரீஷ் ராவ் நிற்கிறார். நான் ஸ்டாலினுக்கு சற்றும் சளைத்தவன் அல்ல என்று குடும்ப உறுப்பினர்களை தேர்தலில் நிற்க வைத்துள்ளார். குடும்பமே அவரது கட்சி, கட்சியே அவரது குடும்பம். ஆந்திராக்காரங்களே இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு. பிஜேபி மட்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் 8% ஓட்டு, 14% ஓட்டு என்று இஸ்லாமியர்களைப் போல தனது வளர்ச்சியை அங்கு காட்டிக்கொண்டுள்ளது. இந்த 2024 தேர்தலில் எத்தனை சதவிகிதம் வாங்கும் என்பதை பொறுத்து இனிமேல் அதன் செயல்பாடு அங்கு இருக்கும். அமித்ஷா இந்த முறை 10 சீட்டாவது அங்கு பிஜேபி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஹைதராபாத் தொகுதியில் ஓவைசியை எதிர்த்து மாதவி லதாவை நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு அங்கு ஆதரவு பெருகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் இந்த முறை டபுள் டிஜிட்டில் நாங்கள் ஜெயிப்போம் என்று கூறி அடிக்கடி 2 விரலை மக்களிடம் காட்டி வருகிறார்கள். 2 சீட்டு தான் ஜெயிப்போம் என்று சொல்கிறார்களோ என்னமோ, நாம் என்ன கண்டோம்? ஜூன் 4ஆம் தேதி எல்லாவற்றுக்கும் விலை கிடைத்துவிடும். இதற்கிடையில் 50 நாட்கள் கூண்டில் இருந்த கிளி ஒன்று ஜோசியம் சொல்லி இருக்கிறது. மோடி 75 வயதை எட்டியதும் பிரதமர் பதவியில் இருந்து விலகி விடுவார் என்று. அப்படியானால் இந்த தேர்தலிலும் ஜெயித்து பிரதமர் ஆகிவிடுவார் என்று அவரே ஒத்துக்கொள்கிறார் போல இருக்கிறது. இண்டி கூட்டணியில் தான் தகுதியான பிரதமர் வேட்பாளர்களே இல்லையே, அவரையும் சேர்த்து தான் அவர் இப்படி கூறுகிறார். மோடி பிரதமரா வந்துட்டா தன்னையும் ஊழல் பண்ண விட மாட்டாரு என்ற ஆதங்கத்தில் அவர் சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு ஜோசியமும் சொல்லி இருக்கிறார். அதாவது பிரதமர் ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சரை யோகி ஆதித்யநாத்தை சிஎம் பதவியிலிருந்து நீக்கி விடுவார். எங்க இருந்துடா நீங்கள்லாம் வாரீங்க? புதுசா கண்டுபிடிப்பானுங்க போல இருக்கு. பீகார் ஜெயிலுக்கு போனவன் எல்லாம் புத்தி பேதலிச்சு வாய்க்கு வந்ததையெல்லாம் வளருவான் போல. பீகாருக்கு போன ஆர் ராசாவும் கனிமொழியும் இப்படித்தானே வளர்னாங்க. சனாதனத்தை ஒழிக்கணும் என்று பேசினாரு. இந்துக்கள் எல்லோரும் விபச்சாரி என்று வளர்னாரு. என் மனைவி கூட ஒரு இந்து தான் என்னும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ராமபக்தையின் புருஷன் உளராத உளறல்களா? கனிமொழியோ வெங்கடாஜலபதி உண்டியல் கண்ணை உறுத்தி அந்த உண்டியலுக்கு ஏன் காவலுக்கு ஆள் போட்டிருக்கீங்க என்று கேட்டார். அந்த கடவுளால் இந்த உண்டியலை கூட எங்களிடம் இருந்து காப்பாற்ற முடியாதா?
அவ்வளவுதான் அவருடைய பவரா என்றும் கேட்டார். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட்டுக்கு அல்ல, சாராய கடைகளுக்கும் சாராய ஆலைகளை கழக மந்திரிகளின் சாராய ஆலைகளுக்கு மூடு விழா நடக்கும், அதற்குத்தான் கையெழுத்தை போடுவார் ஸ்டாலின் என்று உளர்னார். சாராயம் குடிக்காமலே அப்படி உளர்னார். அதுதான் திராவிட மாடல் உளறல். இந்த வேடதாரிகள் சில சமயம் இந்து கடவுள்களைப் போல வேலை கையில் பிடித்து கொண்டு வருவார்கள், பட்டை நாமம் போட்டு கொண்டு வருவார்கள். திடீரென்று நான் ஒரு கிறிஸ்தவன் என்று உளறுவார்கள். என் தாய் களிமண் பிள்ளையாரை வணங்கும் ஒரு இந்து சங்கி என்பார்கள். சனாதனியின் புருஷனோ தேர்தல் வந்தால் தேவர் சமாதி, அண்ணா சமாதி போன்ற கோவில்களுக்கு போய் சாமி கும்பிடுவார்கள். கிணி என மணி அடித்து பஜனை பாடுவார்கள். ஆஸ்தான பூசாரி ஏவா வேலுவை வரவழைத்து சப்ளா கட்டை அடித்து பாட்டு பாடுவார்கள். எல்லாம் தேர்தல் படுத்தும் பாடு, பதவி படுத்தும் பாடு. மோடி விரும்பும் வரை பிரதமர் பதவியில் இருப்பார் என்பது இந்த சனாதனி குடும்பங்களுக்கு ஏனோ தெரியவில்லை. ஓட்டு கொள்ளையர்களின் புலம்பல் சமீபத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. மோடி ஆட்சிக்கு வந்ததும் ஒரு 100 நாள் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று வேற சொல்லி பலரது தூக்கத்தை கெடுத்துள்ளார். கெஜ்ரிவால் என்ன நாட்டு விடுதலைக்காகவா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு? விஞ்ஞான ஊழல் பெருச்சாளிகளைப் போல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அப்படிதான். இவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? 2 பேருக்கும் 6 வித்தியாசம் அல்ல, 1000 ஒற்றுமைகள் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். சீனாவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு வளர்ப்பு நாயாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது லட்சியம். அங்கிருந்து விழும் பிஸ்கட்டு துண்டுகளை வாயில் கவ்வி பொறுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது பெரிய ஆசை. முகமது மொய்சு மாதிரி இவர்களும் சீன அடிவருடிகள். திராவிட கொழுப்பும் அப்பப்ப வந்து இவர்கள் கண்ணை மறைக்கும். பால்கோட்டில் இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை தாக்கி அழிக்கவில்லை, எல்லாம் டுபாக்கூர் என்று ரேவண்ணா ரொட்டி சொல்வதற்கும் பாகிஸ்தானிய சீன பாசம்தான் காரணம். பெரியார் வாரிசுகளுக்கும் இந்த ஒட்டுவார் ஒட்டி வியாதி உண்டு. சும்மாவே கண்டபடி உளரும் வாய் தேர்தல் நேரங்களில் வாய்ந்து சும்மாவா இருக்கும்? மோடி ரோட் ஷோ நடத்தினால் இவர்கள் ஜோடோ யாத்திரை போன அந்த ரோடுகள் நிரம்பி வழிவதை பார்த்து பிரமித்து போய்விடுகிறார்கள். அதை பார்த்தால் ஆதங்கம் வராதா? பின்ன நாம போகும்போது காலியாக கிடந்த ரோடெல்லாம் வெயிலென்றும் பாராமல் மக்கள் வந்து குமிவதை பார்த்தால் வயிறு தான் எரியாதா? அருணா இராணியை நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாத ராகுல் அமைதியை விட்டு அமைதியாக ஓடிவிட்டார். அந்த அரைகுறை இப்ப மோடியை பொது மேடைக்கு விவாதத்துக்கு அழைக்கிறது. பாராளுமன்றத்தில் இருக்கும் போதெல்லாம் மோடியை பார்த்து நேரே பேச பயந்தவர் இப்ப தேர்தல் சவடாலாக இதை பேசுகிறார். கொஞ்சம் பொறு, பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்ததும் இதை அங்கு வைத்துக் கொள்ளலாம். ராகுலுக்கு பதவி பிரமாணம் நடக்குமா என்பதே நமக்கு தெரியவில்லையே. பொதுவெளியில் ஜோக்கர்களுடன் விவாதிப்பதை பர்னாட் ஷா எப்போதுமே விரும்பியதில்லை. மேதைகள் அதை எப்போதும் விரும்புவதில்லை. முட்டாள் சிரிப்பான், அறிவாளி சிந்திப்பான். அருணா இராணி தேர்தலில் எதிர்த்து போட்டி போட அழைத்தார்களே, அதற்கு தைரியமில்லாமல் வேநாடுக்கு ஏன் ஓடிப்போக வேண்டும் இந்த பயந்தாங்கொல்லி ராகுல்? தைரியமில்லாத ஒரு கோழையா எங்களுக்கு பிரதமராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். பதில் சொல்லுங்கள். முஸ்லிம்களை தவிர எந்த புத்திசாலியும் ராகுலை ஆதரிக்க மாட்டான் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். இதற்கிடையில் சுவாதி மாலிவால் என்ற ராஜ்யசபா எம்பி கெஜ்ரிவால் கட்சியைச் சேர்ந்தவர் கெஜ்ரிவாலை சந்திக்க சென்றபோது அப்பாயின்மெண்ட் இல்லை என்று அவரை உள்ளே விட மறுத்தார்கள். அவர் ஆர்கியூ பண்ணியவுடன் கன்னத்திலும் வயிற்றிலும் அறைந்துள்ளார் அவரது உதவியாளர். உன்னை கொன்று புதைப்பேன் என்று மிரட்டல் வேறு விடுத்துள்ளார். இண்டி கூட்டணி ஸ்டைல்ல மிரட்டலும் விடுத்துள்ளார். கேசரியின் கரண்டி பிபவ் குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுச்சு. தேர்தலில் ஆம் ஆத்மி ஜெயிக்க ஒரு ஆலோசனை சொல்ல வந்தா கெஜ்ரிவாலை பார்க்க விடமாட்டீங்களாடா? அதுக்கு கூட விடமாட்டீங்களா? தேசிய மகளிர் ஆணையம் பிபவ் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவங்க கிட்ட போய் உன்னை கொன்று புதைப்பேன் மன்னிப்பாயா என்று பாட்டு பாடனா எப்படிப்பா? பாட்டு பாடுவியா? உன் வீட்டுக்கு வந்து உன் கட்சி ராஜ்யசபா எம்பியை அடித்தது உன் உதவியாளர். அதுக்கு உன் கட்சி எம்பி கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்துருக்காங்க. போலீஸ் விசாரணைக்கு போக வேண்டியதானே உன் கடமை. இடி கூப்பிட்டா போகமாட்டேன், போலீஸ் கூப்பிட்டா போகமாட்டேன், கோர்ட்டு கூப்பிட்டா அங்கே வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா எப்படி? உன் கட்சி பிரச்சனையை நீ தீக்கிறத விட்டு போட்டு பிஜேபி ஆபீஸை முற்றுகையிடுவேன்னு சொன்னா இதையும் இந்த கோர்ட்டு பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கணுமா?
அதுக்கு தான் கோர்ட்டு ஜாமீன் உனக்கு கொடுத்துச்சா? டெல்லி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட வேண்டியது தானே? அவர்களே ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணி விடுவார்கள். எதுக்கு நீ பிஜேபிகிட்ட போய் கெஞ்சுற? ஜாமீனில் வந்து இதை கூட உன்னால் செய்ய முடியாதா? நீ எல்லாம் என்ன அரசியல்வாதி? எங்கள் கட்சியில் உள்ள மிச்ச மீதி உள்ள ஊழல்வாதிகளை மட்டும் ஏன் மோடி ஃப்ரீயாக தெரிய விடுகிறார்? அவங்களையும் அரெஸ்ட் பண்ணு. அதுக்காக தான் இந்த போராட்டம். அப்புறம் நீங்கள் எப்படித்தான் ஊழலை ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பதை இப்போதான் ஒரு கோர்ட்டும் பார்க்கறது, மக்களும் பார்க்குறாங்க. இந்தி கூட்டணியின் உளறல்கள் அதிகமாகும் போது நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.